அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா வழங்கிய குழந்தைகளை பாதுகாப்பது, பராமரிப்பது, நல் ஒழுக்கங்களை அவர்களுக்கு சொல்லித் தந்து வளர்த்தாலாக்குவது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்ற அந்த விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே முதலில் தாய் தந்தைகள் தங்களுடைய குழந்தைகளுக்காக அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் துஆ செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயத்தை பற்றி நாம் கடந்த தினத்திலே பார்த்தோம். அதிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய வாரிசுகளுக்காக செய்த அந்த துஆக்களை நாம் பார்த்தோம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை, யா அல்லாஹ், நானும் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், என்னுடைய வழித்தோன்றல்களும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் ஷரீஃப்ல வரக்கூடிய துஆக்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த வகையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த துஆ, அந்த ஒரு ஹதீஸ், எந்த ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்காக துஆ செய்கிறாரோ அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று நாம் பார்த்தோம். அப்போ குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் அதிகமாக துஆ செய்வது அவர்கள் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய மறுமை வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய உடலுடைய ஆஃபியத்திற்காக இப்படியாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டாவது ஒரு கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அந்த கடமை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு அடிக்கடி அறிவுரைகள் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அறிவுரைகள் அவர்களுக்கு நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். அதற்கு உதாரணமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அறிவுரைகளை நமக்கு அறிஞர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், வஇது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷ்ரிக லظுல்முன் அதீம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் இப்படி சொன்னார்கள், உபதேசம் செய்யக்கூடிய நேரத்திலே, யா புனைய, எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு ஒருபோதும் நீ இணை வைத்து விட வேண்டாம். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவுரைகளில் முதல் அறிவுரை கடவுள் சார்ந்த அறிவுரை, அல்லாஹ்வை பற்றிய அறிவுரை. அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே, நீ அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவனுக்கு இணையாக ஈடு இணையாக இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை, அவன்தான் அத்துணை சக்தி பெற்றவனாக இருக்கிறான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இப்படியாக அல்லாஹ்வை பற்றிய அந்த உபதேசம் அவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய முதல் உபதேசமாக அல்லாஹ்வை பற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆரம்பத்தில் விதைக்கக்கூடிய விதை என்பது அல்லாஹ்வை பற்றியதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். குழந்தை பிறந்தவுடன் பல வகையான பேச்சுக்கள், பல வகையான ஆசை வார்த்தைகள், நீ கலெக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், அதுவாக வேண்டும், இதுவாக வேண்டும் என்று பல வகையான விஷயங்கள், பல வகையான வார்த்தைகள், பல வகையான பாடல்கள், அம்மாவை பற்றி சொல், அப்பாவை பற்றி சொல், இந்த பாடலை சொல், இந்த பாடலை சொல் என்பதாக ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தெரிந்தவாறு, அவரவர்களுக்கு தக்கவாறு இப்படி குழந்தைக்கு இந்த முதல் உபதேசத்தை செய்வதில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே வருகிறது, எந்த ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, ஆரம்பமும் முடிவும் கலிமாவாக இருக்கிறதோ, அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஆரம்பமாக அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தருவதை நாம் மறந்து விடுகிறோம்.
இன்று இந்த ஆரம்பமாக அல்லாஹ்வை பற்றி, கடவுள் நம்பிக்கை பற்றி, அல்லாஹ்வுடைய தன்மைகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி நாம் சொல்லித் தராததின் காரணமாக அவர்கள் பிற்காலங்களில் வழி தவறக்கூடிய, மார்க்கத்தை விட்டு அடிபுரண்டு வேறு மார்க்கத்திற்கு செல்லக்கூடிய, வேறு மதங்களுக்கு செல்லக்கூடிய, அல்லது கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிற போது வேறு வேறு கடவுள்களை அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த ஷிர்கான பாதைக்கு அவர்கள் செல்லக்கூடிய நிலைமை இந்த காரணத்தால் தான் ஏற்படுகிறது. ஆரம்பமாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய உபதேசங்கள் கொடுக்க வேண்டும். அதில் முதல் உபதேசமாக அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ஒருமையை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி, அல்லாஹ் நமக்கு சமீபத்திலே இருந்து கொண்டிருக்கிறான், நாம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், நீ அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்விடத்திலே கீழ், அல்லாஹ் கொடுப்பான் என்று அவர்களுக்கு நாம் சொல்ல தவறி விடுகிறோம். இதனால் அவர்கள் பிற்காலங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் வருகிற போது அவர்கள் தங்களை சார்ந்த நட்பு வட்டாரங்களுக்குள்ளாக யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து வேறு வழியிலே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்று நாம் அதிகமாக கண்டு வருகிறோம். கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, தங்களுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்யுங்கள். அதில் முதல் உபதேசமாக அல்லாஹ்வை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக உபதேசம் செய்கிறார்கள், எனது அருமை மகனே, பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த தாய் உங்களை கருவறையிலே மிகுந்த சிரமத்தோடு பெற்றெடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு அவர்கள் பாலூட்டி மிகுந்த சிரமங்கள் பட்டு உங்களை வளர்த்திருக்கிறார்கள். எனவே அனிஷ்குருளி வலி வாலிதை, எனக்கும் நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு. அனிஷ்குருளி, எனக்கு நீ நன்றி செலுத்து, அல்லாஹ்வுக்காக எனக்கு நீ நன்றி செலுத்து. வலி வாலிதைக்க, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு என்பதாக அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை, அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ்வுடைய விஷயங்களை எடுத்து சொல்லியதற்கு பிறகு பெற்றோர்கள் பட்ட சிரமங்கள், பெற்றோர்கள் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்கிறார்கள், பால் ஊட்டுகிறார்கள், தாய் எப்படியெல்லாம் உன்னை சுமந்தார்கள், 2 ஆண்டுகள் எவ்வளவு சிரமப்பட்டு உங்களை வளர்க்கிறார்கள், இது போன்ற விஷயங்களை, பெற்றோர்கள் படக்கூடிய சிரமங்களை சொல்ல வேண்டும். இன்று பெற்றோர்கள் படக்கூடிய சிரமங்களை பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லுவதில்லை. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், பெற்றோர்கள் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார்கள், எனவே நீ நன்றி உள்ளவனாக இரு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை நாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தந்தையும் தாயும் ஒவ்வொரு காசுகளும் பணமும் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொன்றாக அந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்கிறார்கள். அத்துறையும் அனுபவித்து விட்டு குறிப்பிட்ட வயதிற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலையை இன்று நாம் பார்த்து வருகிறோம். எனவே பெற்றோர்கள் படும் சிரமங்களை, பெற்றோர்கள் படும் கஷ்டங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். அப்படி சொல்லாமல் விடுவதன் காரணமாக அந்த குழந்தைகள் பிற்காலத்திலே எனது பெற்றோர் எனக்காக எதையும் செய்வார்கள் என்ற அந்த ஒரு நிலைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை கடக்கிற போது பெற்றோர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அந்த பெற்றோர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்து விடுகிறது. எனவே பெற்றோர்களுடைய மகிமையை அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் படக்கூடிய சிரமங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்று நிறைய குழந்தைகள் காசு பணங்களை கொடுத்தால் கொண்டு போய் இஷ்டத்திற்கு செலவு செய்து விடுவார்கள். ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் அந்த பொருளை பத்திரமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சீக்கிரமாக அதை உடைத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பொருளை வாங்குவதற்கு பெற்றோர்கள் எவ்வளவு சிரமம் எடுத்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய புத்தகங்கள், நோட்டு புத்தகங்களும் அந்த புத்தகத்தை தூக்கி செல்லக்கூடிய ஒரு பை, ஒரு பேக் நீங்கள் வாங்கி தருகிறீர்கள். அதனுடைய மொத்த செலவு என்பது 3000 ரூபாய் ஆகிறது என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு இந்த 3000 ரூபாயை நான் எவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதித்திருக்கிறேன் என்று அந்த குழந்தைக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த குழந்தை இந்த பேகுக்கு பிறகு, இந்த புத்தகங்களுக்கு பிறகு தந்தையினுடைய எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்று அந்த குழந்தைக்கு விளங்க வேண்டும். அப்படி விளங்கினால்தான் அந்த குழந்தை என்பது அந்த புத்தகத்தை, அந்த பையை, கொண்டு போகக்கூடிய உடைமைகளை, பொருட்களை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்திருக்கும். இல்லை என்று சொன்னால் அதை வீணடித்து விடும். இப்படித்தான் எல்லாவற்றையும் வீணடித்து விடும். நமக்கு ஒரு கதையை சொல்வார்கள். ஒரு பணக்காரனுடைய பையனுக்கு ஒரு சட்டம் போடப்பட்டது.
தினந்தோறும் நீ வீட்டிற்கு 20 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதாக ஒரு மகனுக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த மகன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சொந்தக்காரர்கள், உறவினர்கள் எல்லாருடைய வீடுகளுக்கும் சென்று ஒவ்வொரு நாளும் 20 ரூபாய் வாங்கி வாங்கி கொண்டு வந்து பெற்றோர்களிடத்தை கொடுத்து விடுகிறான். உழைப்பினுடைய சிரமத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. அப்போ தினந்தோறும் 20 ரூபாய் எங்கேயாவது யாரிடத்திலாவது நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் இப்படி எல்லோரிடத்திலும் ஒவ்வொரு நாளும் வாங்கி வந்து கொடுத்து விடுகிறார். கொடுக்கிற போது அவருடைய பெற்றோர் அந்த காசை கொண்டு போய் நெருப்பிலே போட்டு எரித்து விடுகிறார்கள். அவருக்கு அதை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லை. கடைசியாக எல்லோரிடத்திலும் வாங்கி முடிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு நபராக மறுக்கிறார்கள். என்ன இப்பதானே வாங்கிட்டு போன, திரும்ப என்கிட்ட வந்திருக்கு, இனிமேல் என்கிட்ட வராத, இனிமேல் என்கிட்ட எல்லாம் வராத என்பதாக இப்படியே ஒவ்வொருவரும் மறுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கடைசியாக வேறு வழியே இல்லாமல் ஒரு கடினமான ஒரு வேலையிலே சேர்ந்து ஒரு 20 ரூபாயை ஒரு நாள் முழுக்க வேலை செய்து சம்பாதித்து அந்த 20 ரூபாயை வாங்கி வந்து பெற்றோர்களிடத்திலே கொடுத்தார். அப்பொழுது அந்த பெற்றோர் அதை கொண்டு போய் நெருப்பிலே போட்டார்கள். போட்டவுடன் இவன் பதறி அடித்துக் கொண்டு வந்து வேகமாக ஓடி அந்த நெருப்பை அணைத்து அதற்குள்ளாக சூட்டையும் பொருட்படுத்தாமல் கையை விட்டு அந்த 20 ரூபாயை வெளியே எடுக்கிறான். ஏன் இத்துணை நாட்களாக கொண்டு வந்து கொடுத்த 20 ரூபாயை பெற்றோர்கள் நெருப்பிலே போட்டு எரித்தார்கள்? அவன் ஒன்றுமே செய்யவில்லை. இன்று மட்டும் ஏன் அவன் பதறி போய் இருப்பு கங்குகளுக்குள்ளாக தண்ணீரை ஊற்றி அணைத்து கையை விட்டு உள்ளிருந்து எப்படி 20 ரூபாயை எடுக்கிறான்? ஏன் என்ன இன்னைக்கு மட்டும் என்ன அவ்வளவு ஸ்பெஷல் என்பதாக கேட்கிற பொழுது அந்த 20 ரூபாய்க்கு பிறகு அவனுடைய ஒரு நாளுடைய உழைப்பும் வேர்வை சிந்துதலும் இருந்திருக்கிறான். இந்த ஒரு நாள் அவன் உழைத்திருக்கிறான், வேர்வை செய்திருக்கிறான், மிகுந்த சிரமப்பட்டிருக்கிறான். எனவே அந்த 20 ரூபாயை நெருப்பிலே போடாமல் எடுத்து பாதுகாக்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு உணர்ந்தது. பெற்றோர்கள் சொன்னார்கள், பார்த்தாய் அல்லவா, ஒரு நாள் நீ வேலை செய்தது அந்த 20 ரூபாய், இப்பொழுதுதான் உனக்கு அந்த பணத்துடைய மதிப்பு தெரிந்திருக்கிறது. இதற்கு முன்னால் நாங்கள் எவ்வளவோ காசுகளும் பணங்களும் உனக்கு கொடுத்திருக்கிறோம். நீ அந்த பணம் காசு எப்படி வந்தது என்று உனக்கு தெரியாததன் காரணமாக அதை இஷ்டத்திற்கு நீ செலவு செய்து அதை நீ பாலடித்து வீணடித்துக் கொண்டிருந்தாய். இப்பொழுது காசினுடைய உழைப்பினுடைய அருமை, காசு எப்படி வீட்டிற்கு வருகிறது, எவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் பெற்றோர்கள் காசு பணத்தை உனக்கு தருகிறார்கள் என்று இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய் என்பதாக அவருக்கு உணர்த்தினார்கள் என்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். நினையத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய சிரமங்களை சொல்லி வளர்க்க வேண்டும். தந்தை எப்படி சிரமப்பட்டு பணங்களை, காசுகளை சம்பாதித்து கொண்டு வந்து பள்ளிக்கூடத்திற்காக கொடுக்கிறார், மருத்துவமனைக்காக கொடுக்கிறார், உங்களுடைய உணவு தேவைக்காக கொடுக்கிறார். இவ்வளவு சிரமங்கள் பட்டு உங்களை நன்கு வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் நன்கு படிக்க வேண்டும், தொழ வேண்டும், அல்லாஹ்விற்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த உபதேசங்களை எல்லாம் அடிக்கடி அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் தான் தோன்றித்தனமாக வளர ஆரம்பித்து விடுவார்கள். எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இருக்காது, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையும் இருக்காது, பெற்றோர்களை பற்றிய கவலையும் இருக்காது, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணமும் அவர்களுக்கு இருக்காது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்திலே நாம் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக பெற்றோர்கள் நிறைய உபதேசங்களிலே பல விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வாழ்க்கையில் தாய்க்கும் தந்தைக்கும் எப்படியெல்லாம் அவர்கள் மரியாதை செய்திருக்கிறார்கள். தந்தையை அவர்கள் பார்த்ததில்லை, தாயை 6 வயது வரைதான் பார்த்தார்கள். அதற்கு பிறகு தாயையும் பார்த்ததில்லை. ஆனால் நபியாக ஆனதற்கு பிறகு அன்னை ஹலீமா சாதியா 4 ஆண்டுகள் வரை தன்னை வளர்த்த அந்த தாய் வருகிற போது அவர்களுக்கு செய்த அந்த மரியாதையை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போய்விட்டார்கள். மறதியில்லாதவர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், யாரோ ஒரு மூதாட்டி வந்திருக்கிறார்கள், இந்த மூதாட்டிக்காக தாங்கள் எப்படி எழுந்து நிற்கிறீர்களே, அந்த அளவுக்கு அந்த மூதாட்டிக்கு என்ன சிறப்பு என்பதாக கேட்ட பொழுது சொன்னார்கள், இவர்கள் தான் என்னை வளர்த்த தாய் ஹலீமா சாதியா என்பதாக அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம்.
தாய்க்கு மிகுந்த மரியாதையை, உயர்ந்த அந்தஸ்தை சொல்லி தந்தார்கள். ஒரு சஹாபி போருக்கு செல்வதற்காக அனுமதி கேட்டார்கள். உங்களுக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த வயதான பெற்றோர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை போருக்கு வர வேண்டாம், தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தினுடைய போர் மிக உயர்ந்த ஒரு அமல்தான், மிக உயர்ந்த ஒரு பாக்கியம்தான். இருந்தாலும் பெற்றோர்கள் வயதாக இருக்கிற போது அவர்களை நீங்கள் கவனிப்பது உங்களுடைய முதல் கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். இப்படி பெற்றோர்கள் நபிமார்களுடைய அந்த வரலாறுகளை, ஹதீசுகளை, சஹாபாக்கள் பெற்றோர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்ட நல்ல முறைகளை, முன்னோர்கள் மூத்தவர்களுடைய ரப்பானியங்களுடைய சாலிஹீன்களுடைய சம்பவங்களை எல்லாம் சொல்லி இந்த குழந்தைகளை பக்குவப்படுத்தி வளர்த்தாலாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சிறந்த பிள்ளைகளாக வளருவார்கள். நாளை அவர்களால் அனைவர்களுக்கும் நன்மை ஏற்படும். இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளால் எதுவும் சொல்லாமல், மார்க்கம் சொல்லப்படாமல், குர்ஆன் சொல்லப்படாமல், ஹதீசுகள் சொல்லப்படாமல், முன்னோர்களுடைய சம்பவங்கள் சொல்லப்படாமல், அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தராமல் வளரக்கூடிய அந்த குழந்தைகளால் எந்த பயனும் இருக்காது. அவர்களால் பலர்களுக்கு இடைஞ்சல்களும் சிரமங்களும் தான் ஏற்படுமே தவிர எந்த பிரயோஜனமும் இருக்காது. எனவே குழந்தைகளுக்கு அதிகமாக உபதேசம் செய்ய வேண்டும், தொழுகையை பற்றி சொல்ல வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதை பற்றி அந்த குழந்தைக்கு சொன்னார்கள், தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். நிறைய உபதேசங்கள், கிட்டத்தட்ட 10 வகையான உபதேசங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருப்பார்கள். அந்த உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே வரிசையாக சொல்லித் தருகிறார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, நாம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் 2வது கடமை என்பது இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பல உபதேசங்களையும், அல்லாஹ்வை பற்றிய அந்த விஷயங்களையும், குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களையும், மார்க்கத்தினுடைய அறிவுகளையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு அடிக்கடி சொல்லி வளர்த்து ஆளாக்க வேண்டும். அந்த உபதேசம் செய்வது என்பது 2வது கடமையாக இருக்கிறது. இந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றி நல்ல பிள்ளைகளாக வளர்த்து ஆளாக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.